அந்த காலத்துலலாம் என்ன சண்டை போடுவாங்க, அவங்களே பேசி ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ள வந்துருவாங்க. ஆனா இப்ப இருக்கிற நவீன முறையில எப்படி ஆயிடுறாங்க அப்படின்னா, சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சண்டை வந்தது அது கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு தெரிஞ்சா மட்டும் பரவாயில்ல, ஊருக்கே தெரியும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பாங்க. என் ஒய்ஃப் எல்லாம் என்ன தெரியுமா வச்சிருப்பா, அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல, இப்படியா போவாய் அப்படின்னு ஒரு இது என்னன்னே புரியாத மாதிரி ஒரு இது. எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என் வீட்டில் என் ஒய்ஃப் வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வைக்கிறனால எனக்கு புரியாது. நான் பாட்டுக்கு அது ஒரு படம் மாதிரி பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வச்சிருவேன். அதனால் அது ஒரு பக்கம் நல்லது. எனக்கு வீட்டில் 2 பேரும் மாமியாரும் ஒய்ஃபும் தெலுங்கில் பேசுவாங்க, எனக்கு ஒன்றும் புரியாது. அது வரைக்கும் தமிழ் பேசுவாங்க. சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிடுவோம். உடனே எங்கள் மாமா எக்கடை கொடுக்கு அக்கடை வாண்டுடி, எக்கடை மடுக்கடி அப்படின்னு நான் பாட்டுக்கு அப்படியே நடுவில் ஆச்சரியமாக உட்காந்துருப்பேன். பூரா என்னை திட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இவெல்லாம் உருப்படியா நினைக்கிற அப்படின்னு.